உன் கூட சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு டீ குடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி நீ அப்படியே போ, நான் இப்படியே போயிடுறேன். ஓகேவா? ஓகே, பாய். பாய். போ, வண்டியில ஏறு. பத்திரமா போ. சரி. சீட் பெல்ட் போட்டுக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. பாய். பாய். பத்ரம். பாய். ஐயோ, இப்ப பார்த்து வரக்கூடாதா? ஆட்டோ. ஏய் அங்கிள், அங்கிள். ஐயோ, எழுந்துருங்க அங்கிள். பார்த்து பார்த்து வரக்கூடாது அங்கிள். ஏன் அங்கிள் தனியா வந்தீங்க? எனக்கு துணைக்கு வர்றதுக்கு யாருமா இருக்காங்க? இருந்தவளு போயிட்டா. அருண் எங்க போனானே தெரியல. சரிங்க அங்கிள், நீங்க இப்ப எங்க போறீங்க? தெரியலம்மா. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு போயிட்டு இருக்கேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியல. எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு தெரியல. ஏன் அங்கிள் அழுக்கு ஷர்ட் போட்டுட்டு வெளியில வந்திருக்கீங்க? ஆமாம்மா, எதுவுமே என் நினைப்புல இல்லம்மா. பிரியா, எனக்கு ஒரு உதவி பண்றியாம்மா? என்னால நடக்க முடியல, தலை சுத்துதுமா. எனக்கு கொஞ்சம் வீட்டில் கொண்டு போய் விட்டுறியாம்மா? ஐயோ, நான் வேணும்னா ஏதாவது ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விடட்டுமா? பரவாயில்லம்மா, நான் நடந்தே போய்க்கிறேம்மா. அங்கிள், அங்கிள் வாங்க, நான் கார்லயே உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. இங்க இருக்கு அங்கிள். அங்கிள் வாங்க, பார்த்து மெதுவா. பார்த்து வாங்க அங்கிள். அங்கிள் சாவி கொடுங்க அங்கிள், திறக்கணும். சாவி சாவி எங்க வச்சான்னு தெரியலம்மா. என்ன அங்கிள், வீட்டை பூட்டாமையே வந்திருக்கீங்க? நீ சொல்லிதாம்மா வீட்டை பூட்டாம வந்த விஷயமே எனக்கு தெரியுது. வாங்க அங்கிள், வாங்க.
என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லை அங்கிள். நீங்க ஏன் அங்கிள் இப்படி ஆயிட்டீங்க? அழுக்கு ட்ரெஸ்ஸோட வெளியில வந்துட்டீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுவுமே பிடிக்கல. எனக்கும் இருக்கிறதுக்கு பிடிக்கல. எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி இருக்குமா. பீரோ எங்க இருக்கு அங்கிள்? அந்த ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேம்மா. வாங்க அங்கிள், உட்காருங்க. உட்காருங்க. ஆ, ஆ. அங்கிள், இதை மாத்திக்கோங்க. உடம்புக்கு என்ன பண்ணுது அங்கிள்? மயக்கம் வருதா? ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஏதாவது சாப்பிட்லான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல எதுக்கு வந்தேங்கிறதையே மறந்துட்டேன். விஜி இருந்தா பார்த்து பார்த்து செய்வா. இப்ப யார் இருக்க? எல்லாம் விஜயோட போயிடுச்சு. அப்படிலாம் பேசாதீங்க அங்கிள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான சாப்பாடு செஞ்சு போடுறேன். 10 நிமிஷம் என்னம்மா? உன் கையால சாப்பிட்றதுன்னா 10 மணி நேரம் கூட காத்திருப்பேன்.
அங்கிள். சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிடுங்க அங்கிள். அம்மா பிரியா, அப்படியே விஜயலட்சுமி அவ சமைச்ச மாதிரி இருக்குமா? நேர்லயே வந்து அவ சமைச்சு போட்ட மாதிரியே இருக்குமா? அங்கிள், அதையே நினைக்காம சாப்பிடுங்க அங்கிள். நினைக்காம இருக்க முடியலையம்மா. காணாம போன என் பையன் அருண் அவங்க அம்மாவுக்கு கொல்லிவிக்க கூட வரல. எங்க இருக்கான்னு கூட தெரியல. நீ மட்டும் அருணை கல்யாணம் பண்ணி இருந்தீன்னா அருண் காணாம போயிருக்க மாட்டான். விஜயலட்சுமி இறந்திருக்க மாட்டான். நான் இப்படி பசியும் பட்னியுமா ரோட்ல அலைஞ்சிருக்க மாட்டேன். ஏமா, உன்னை காதலிச்ச என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வருணை ஏமா கட்டிக்கிட்ட? சாரிம்மா, உன்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். முத கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுமா? என்ன வேணும் கேளுமா. நீ என்னம்மா கேட்கறது? இந்த வீடே உன்னோட தான். என்ன தேவையோ எடுத்துக்கம்மா. அங்கிள், எனக்கு வேணுங்கிற ஒண்ணு இந்த வீட்ல இருக்கு. நான் அதை எடுத்துக்கிட்டுமா அங்கிள்? என்னம்மா இப்படி கேட்ட? எடுத்துக்கம்மா. இந்த வீடே உன்னோட தான். எடுத்துக்கம்மா. அங்கிள், இனிமே இந்த ஆல்பம் இங்க இருக்க கூடாது. நான் வேற ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டேன். அதுக்கப்புறமும் என்னோட போட்டோ அருண் கிட்ட இருக்கிறது எனக்கு நல்லதா படல. அதனால நான் இதை எடுத்துட்டு போறேன் அங்கிள். இனிமே அருண் என் போட்டோக்களை பார்த்து அவர் என் நினைவா இருக்கிறத நான் விரும்பல. சரிம்மா, உன் விருப்பம். ஒரு நிமிஷம். ஒரு குடும்ப பொண்ணா நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. இந்த ஆல்பத்தை அருண் கண்ணில் இருந்து படாம மறைச்சிடலாம். ஆனா உன் நினைவுகளை அவனால மறக்க முடியுமா? இல்ல மறைக்கத்தான் முடியுமா?
இங்க வாமா. கீர்த்தனாவ வீட்ல விட்டுட்டு வந்துட்டியாமா? விட்டுட்டேன் அத்தை. சரி, இன்னும் வேற எங்கெல்லாம் போயிட்டு வந்த? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? நீ உன் தங்கச்சிய கொண்டு போய் விட்டுட்டு நேரா வீட்டுக்கு தான் வரியா இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வரியான்னு கேட்டேன். சொல்ல முடியலையா இல்ல சொல்ல வாய் வரலையா? எப்படி சொல்ல முடியும்? திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தா சொல்லவா முடியும்? அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாம் பார்த்தோம். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தோமே. உன் மாமனாருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டதையும் பார்த்தோம், பக்கத்துல உட்காந்து பரிமாறினதையும் பார்த்தோமே. அப்படின்னா என்ன சந்தேகப்பட்டு என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமக சந்தேகப்படுற மாதிரி நடந்தா ஃபாலோ பண்ணாம என்ன செய்வாங்களாம்? இங்க பாருங்க அத்தை, என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அருண் அப்பாவை நான் வேணும்னே தேடி போய் பார்க்கல. தங்கச்சி விட்டுட்டு நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில அருண் அப்பா ரொம்ப தடுமாற்றமா நடந்து போயிட்டு இருந்தாரு. ஆட்டோல அடிபட பார்த்தாரு. அவரை கொண்டு போய் வீட்டுல விட்டேன். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. பசி காது அடைக்குதுன்னு சொன்னாரு. ஒரு வயசானவரு பசியோட இருக்கேன்னு சொன்னத காதுல கேட்டுட்டு எப்படி சும்மா விட்டுட்டு வர முடியும்? அதான் சமையல் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஓ, கதை அப்படி போகுதோ? மாமனார் மேல அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வழியுதோ? அப்போ சமையல் செஞ்சு பரிமாறி விருந்து படிச்சுட்டு தான் வந்திருக்க. அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? என்ன என் தங்கச்சி தப்பா சொல்லிட்டா? அவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பாத்துக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா வேலைக்குன்னு ஒரு ஆளை வச்சு பாத்துக்கிறாங்க. அவங்க எக்காடு கட்டி போனா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு வர வேண்டியதானே? அருணோட அப்பாவை வீட்டுல கொண்டு போய் விட்டா சரி, அதோட வர வேண்டியதானே? வீட்டை கிளீன் பண்ணுவியா, சமைச்சு போடுவியா, 3 மணி நேரம் கழிச்சு வருவியா? நீ கீதாவுக்கு மருமகளா இல்ல செத்து போன அந்த விஜயலட்சுமிக்கு மருமகளா? அப்போ என் பின்னாடியே வந்து நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு என்ன ஃபாலோ பண்றீங்க, அப்படிதானே? சொன்னா சொன்னபடி நடந்துக்கிட்டா நாங்க எதுக்குமா ஃபாலோ பண்ண போறோம்? திடீர்னு வருண் போன் பண்ணி பிரியா எங்கன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? நான் அப்பவே வருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனேன். யாருக்கும் தெரியாமலாம் போகல. வருண் ஒரு அப்பாவி. அவனை நீ ரொம்ப ஏமாத்துற. ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா நீ அவனை ஏமாத்தி அந்த விஜயலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வந்திருக்க. இப்போ கீர்த்தனாவை வீட்டுல விட்டுட்டு வான்னு அனுப்புனா வழியில நவநீதனை பார்த்தேன், உதவி பண்ண, அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் எந்த மாமியாருமே ஏத்துக்க மாட்டா. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? என் பெண்மையை சந்தேகப்படுறீங்க. கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பேரும் நான் அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நான் வருணை தான் என் புருஷன்னு சொல்லி உங்க பையனுக்கு தான் கழுத்தை நீட்டினேன். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. நாங்க உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாமா பேசுறோம். இன்னைக்கு அருண் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனேன், நாளைக்கு அருணுக்கே உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு நல்லா கவனிச்சிட்டு வருவியோ? பெரியத்த என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் பிரியா, எங்க அக்கா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீ நடந்துக்கிற விதம் அப்படிதானே இருக்கு. இத பாரு பிரியா, நீ வருணுக்கு பொண்டாட்டியா எனக்கு மருமகளா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல.